ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 8:8. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதினால் மக்கள் விடுதலை அடைந்தார்கள். அசுத்த ஆவிகள் அநேகரிலிருந்து துரத்தப்பட்டு ஓடின. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணப்பட்டார்கள். இதனால் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீங்கள் பசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தோடு நின்று விடக்கூடாது. பசுத்த ஆவியின் மூலமாக ஆவிக்குரிய வரங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியின் வரங்கள் தேவனுடைய வல்லமையை உங்களுக்குள் கொண்டு வருகின்றன. இன்று அநேக சந்தோஷத்தை இழந்தவர்களாய் இருப்பதின் காரணம் சரீர வியாதிகளும் பலவீனங்களும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்ய முடியாமல் அவர்களை தடை செய்கிறது. தன் சம்பாத்தியத்தின் பெரும்பகுதியை வைத்தியத்துக்கே செலவழித்து கஷ்டப்படுகிறார்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவாரானால் நிச்சயமாகவே உங்கள் வியாதிகள் பலவீனங்கள் சுகமாகும். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களால் மற்றவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். பசுதாவியானவரின் வல்லமையையும் வரங்களையும் பெற்று சாட்சியாய் வாழுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் உள்ளத்திலிருந்து பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு சமாதானத்தால் நிரப்புங்க. நாங்கள் தவறு இழைத்த ஒவ்வொருவரிடம் ஒப்புரவாகும் பலனை எங்களுக்கு தந்தருளுங்க. நாங்கள் எங்களுக்கு எல்லா நேரங்களிலும் உங்க அன்பில் நிலைத்திருந்து சேவை செய்ய ஆசீர்வாதமாக வாழ எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும், கடன் சுமைகள் தீரவும், வறுமை நிலை மாறவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுதலுடன் வாழ வழி நடத்துங்க. திருமண வயது அடைந்தும் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்து பெற்றோரின் கண்ணீரை கழிப்பாக்குங்க. திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லையே என்று வாழும் குடும்பத்தினருக்கு கர்த்தர் இறங்கி கர்ப்பத்தின் கனி கொடுங்க. வேறுகால பெண்களுக்கு பலவீனம் நீங்க செய்து சுகப்பிரசவம் தாங்க. தங்களை நேசிக்கிறவர்களையும் தங்களால் நேசிக்கப்பட்டவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சேர்ந்து வாழ கிருபை செய்யுங்க. உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி வாழும் மக்களின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. மருத்துவமனையிலும் வீட்டிலும் வியாதி நிமித்தம் வேதனையோடு இருக்கிற மக்களை கர்த்தர் குணமாக்கி அவர்கள் வேதனைகள் நீங்க செய்து தீர்க்க ஆயுசுடன் வாழ இரக்கம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யும் மக்களை கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் வெள்ளிசூனிய கட்டுகளிலும் வியாதிகளிலும் பலவீனங்களிலும் கட்டப்பட்டு மீள முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து நித்திய ஜீவனுக்கு சொந்தமானவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். போதைக்கு அடிமையானவர்கள் மீட்கப்படும்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் நற்கிரியைகள் செய்கிறவர்களாகவும் இருக்க ஜெபிக்கிறோம். அப்பா, ஊழியர்கள் சபை பாகுபாடின்றி ஊழிய வேற்றுமையின்றி ஒற்றுமையாய் கள்ளம் கபடின்றி ஆத்ம பாரத்தோடு தேவ சித்தம் நிறைவேற செயல்பட வழி நடத்துங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சியாளர்கள் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.